இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, நாஞ்சில் சம்பத் அவர்கள் பிரச்சார பீரங்கி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவரை சொல்லுவாங்க. திரு வைகோ அவர்களோட கட்சியில் இருக்கும் போதும் அவர் பிரச்சார பீரங்கியா தான் இருந்தாரு. அடுத்தபடியா அதிமுகவுக்கு வந்தாரு. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அதிமுக திமுக பக்கம் வருவார். அவரை இழுக்கிறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தார். ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சசிகலா தரப்பு அதிமுகவோட பேச்சாளரா இப்போதைக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்காருங்க. சசிகலா அதிமுகவோட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு தான் அவர் இப்ப நம்ம கூப்பிட்டே ஆகணும். அவரோட Facebook பக்கத்துல சமீபத்தில் அவர் சில கருத்துக்கள்லாம் பதிவிட்டிருக்கிறாரு. பல பிரச்சனைகளை கிளப்பி இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபாத்திமா பாபு, நடிகை லதா ரெண்டு பேர்த்தையுமே பத்தினி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார். இது ஒரு கடுமையான சர்ச்சையை உருவாக்குச்சு. அதுக்கு ஃபாத்திமா பாபுவும் பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. நாஞ்சில் சம்பத், உங்களோட தட்டுல இருக்கிறது சோரா இல்ல வேறா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டைல்லயே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து இன்னைக்கு அவர் போட்டிருக்கிற ஒரு போஸ்ட் தான் பயங்கரமான ஒரு புயலை கிளப்பிருக்குன்னு சொல்லணும். அதாவது திராவிட இயக்கத்தின் திருப்பத்திற்கும் விருப்பத்திற்கும் உரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த மயிலை மாங்கொல்லையில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நேற்று ஆற்றிய உரை கழக தோழர்களுக்கும் அம்மாவின் பக்தர்களுக்கும் கழிப்பையும் கரைகாணா உற்சாகத்தையும் தந்துவிட்டது. மதிப்பிற்கு உரிய டிடிவி தினகரன் அவர்கள் வீரன், திண்ணியன், தின்தோல் மறவன் என்பதை நிரூபித்து விட்டார். முதல்ல இந்த ஒரு வார்த்தைகள்லாம் அர்த்தம் என்னன்றதே நம்ம யோசிக்கணும். வீரன் தெரியும், திண்ணியன், தின்தோல் மறவன் அப்படின்றது அவர் தெரிஞ்சிருக்கு போல சொல்லியிருக்காரு. அடுத்தது, எங்கள் திசைகளில் அவர் தேன் சொரிவார் என்ற மகத்தான நம்பிக்கையை மாங்கொள்ளை பேச்சு தந்துவிட்டது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தித்திப்பையும் எங்களோட எதிரிகளுக்கு திகிலையும் இந்த ஒரு பேச்சு கொடுத்திருக்கு. அம்மாவோட மரணத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்று அரசியல் செஞ்ச பாவி பன்னீரோட வேர்ல வெந்நீரை ஊத்திருச்சுன்னு சொல்லி பயங்கரமான பாராட்டுதல்கள். யாருக்குன்னா டிடிவி தினகரன் அவரோட பேச்சுக்கு. அதுக்கு அடுத்த லைன் தாங்க நீங்க கவனிக்க வேண்டியது. அதிமுகவோட அசைக்க முடியாத அஸ்பெஸ்டாஸ் கோட்டையான ராதாகிருஷ்ணன் நகர்ல இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட யுத்த நாள்ல எதிரிகளோட அரைக்கூவலுக்கு முகம் கொடுக்கும் வகையில அவருடைய பேச்சு முத்திரை பதிச்சிருக்குன்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்காரு. இதுக்கு கீழே கமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா நம்ம ஆளுங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனோவா காருக்காக மானத்தை அடகு வச்சுட்டே திராவிடனே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கமெண்ட் பல பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லணும். இதுக்கு மேல எந்தெந்த சர்ச்சைகள்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் சிக்க போறார் அப்படின்றத பொறுமையா பார்க்கலாம் சார். அதை போட்டோஸை பார்த்தாலே வெறும் மிக வல்கராவா இருக்கு. நாக்கு கூசுது சொல்கிற சில விஷயங்கள். சித்ரா கார்த்திக் மீதும் புகார் மனு கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓரலாக இந்த யார் யார் புகைப்படங்கள் வெளியே விட்டார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணுமாறு